இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டோட பில்டிங் காஸ்ட்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களால் கம்மி பண்ண முடியும் இப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. பட் இது எல்லாமே அவங்க சொல்கிற ஒரே விஷயம் ஜிப்சம் பிளாஸ்டரிங். ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கில் அட்வான்டேஜஸ் பற்றி நிறையா வீடியோஸ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அட்வான்டேஜஸையும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அட்வான்டேஜஸில் இது வந்துட்டு ஹீட்டை கம்மியாக பெனிட்ரேட் பண்ண விடும். ஸோ தட் சம்மர் டயத்தில் உங்கள் வீடு வந்துட்டு கம்பேரிங் டு சிமெண்ட் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணுற வீட்டோட கொஞ்சம் ஹீட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக கூலாக இருக்கும்னு சொல்ல வரல, ஆனால் கொஞ்சம் ஹீட் வந்துட்டு கம்மியாக ஃபீல் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரூமை கூல் பண்ணும். இதனால் எனர்ஜியுமே உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வால் புட்டி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வால் புட்டி யூஸ் பண்ணாதனால அதுக்கு ஆகிற அந்த லேபர் சார்ஜஸாக இருக்கட்டும், மெட்டீரியல் சார்ஜஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். அதனால வந்துட்டு உங்களால் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை உங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து சேவ் பண்ண முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ண வாலில் உங்களால் ஹெவி ஃபிக்சர்ஸை மாட்ட முடியாது. ஹெவி ஃபிக்சர்ஸை மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன கிராக் டெவலப் ஆகும். அதனால வந்துட்டு உங்களால் இதில் ஹெவி ஃபிக்சர்ஸை மாட்ட முடியாது. அண்ட் ட்ரில்லிங் பண்ணும்போதுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா ட்ரில்லிங் பண்ணும்போது கூட கிராக் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆன கிராக்கையுமே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாதவங்களை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்டீரியருக்கு நீங்கள் நார்மலாக இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுற அதே ஜிப்சம் பிளாஸ்டரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக வேரியண்ட் இருக்குது. அதை வாங்கி தான் நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் நார்மலாக வந்துட்டு சிமெண்ட் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜிப்சம் பிளாஸ்டரால் ஹை ஹியூமிடிட்டியை வந்துட்டு தாங்க முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கூட பார்த்து உங்கள் வீட்டை பர்ஃபெக்டாக கட்டணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா விசாரா கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ இன்டீரியர் டிசைனிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரெண்டுக்குமே. ஸோ எங்களை நீங்கள் தாராளமாக உங்களோட இன்டீரியர் டிசைனிங்க்கோ இல்லை உங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ்க்கோ நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. இதை நாங்கள் சொல்கிறதால நாங்கள் யாரையுமே வந்துட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். இதை நீங்கள் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட டெசிஷன். உங்கள் வீடு உங்கள் உரிமை.